சென்னை அருகிலுள்ள மாங்காடு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடுமையான மழை வெள்ளம் எல்லாமே அழிந்து போயிடுதுங்க. அந்த நேரம் பார்த்து காளஹஸ்தியிலிருந்து மிகப்பெரிய ஒரு சித்தர் வராருங்க. அவர் நிறைய லிங்கங்களை எல்லாம் அந்த பகுதியில், அதாவது கீழே பூமிக்கடியில் 108 லிங்கங்களை அமைத்து தவம் இருக்கிறார். மீண்டும் அந்த மாங்காட்டு பகுதி, சென்னையை ஒட்டியுள்ள மாங்காட்டு பகுதி தழைப்பாகிறது, வளம் அடைகிறது. மக்கள் எல்லாமே அந்த பக்கத்தில் விவசாயம் அது இதுன்னு வச்சு நல்ல செழிப்பாக வர ஆரம்பிக்கிறாங்க. 108 லிங்கங்கள் பூமிக்கடியில் வைத்து அவர் கடுமையாக தவம் செய்கிறார். தவம் செய்ய செய்ய பாம்பு புற்றுகள் அவரை சுற்றி படருது. அதாவது புற்று மண் அவரை சுற்றி படருது, கரையான் புற்றுகள். அதில் பாம்புகளும் குடிகொள்ளுது. இருந்தாலும் அந்த சித்தர் நிறைய தவங்கள் எல்லாம் செய்து அப்படியே அந்த இடத்துல ஒரு மாயக்கல்லை வைத்து அவர் அப்படியே ஐக்கியமாகிறார், அதாவது பூரணமாகிறார், சித்தி அடைகிறார். அதுக்கு அடையாளமாக அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய கல், அது மேலே அமைக்கிறாங்க. அந்த சித்தருடைய ஜீவசமாதி மேலே அமைச்சிருக்காங்கங்க. இந்த லிங்க வடிவில் ஒரு கல், அது பூதக்கல், அது பூதாகாரமான சக்தியை உடையது. அந்த கல் அதோடைய இருந்த இடத்துல, அவர் இருந்து தவம் செய்த இடத்துல மேலே அந்த கல்லானது அமைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்தின் மீது, அதான் அந்த கல் இருக்கு இல்லைங்களா, அந்த லிங்கத்தின் மீது பிறை வரையப்பட்டிருக்குது. இடது பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரப்பிறை, வலது பக்கம் பார்த்திங்கன்னா சூரியன் வரையப்பட்டுள்ளது. நடுவில் பார்த்திங்கன்னா அதாவது சக்கரம், நல்ல யோக சக்கரம். அதுக்கடுத்தது பிரணவ மந்திரம். பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய 5 தலை நாகம் அந்த பூதக்கல் நடுவில் வரையப்பட்டிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. இந்த மகான் ஸ்ரீ சர்பசித்தர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுகிறாருங்க. இந்த சர்பசித்தருக்கு கடுமையான சக்தியெல்லாம் இருந்திருக்குது. ஏன்னா வெள்ளப்பகுதியில் அமர்ந்து கடுந்தபம் இருந்து மக்களையும் அழிவிலிருந்து காப்பாற்றி எல்லா வகையிலுமே ஞானத்தை பெற்றவர் இந்த சர்பசித்தர். அதே மாதிரி இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த சித்தர் இருந்த பகுதியை தாண்டும் பொழுது பாம்பு உஸ்ஸு உஸ்ஸுன்னு சீரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சத்தங்கள் தான் அந்த பகுதியில் அதிகமாகவே வந்திருக்குது. அப்புறம் காலப்போக்கில் என்ன இங்கே சத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் இந்த மகானுடைய ஸ்ரீ சர்பசித்தருடைய ஜீவசமாதி அங்கே இருக்கிறத எல்லாருமே அறிய முடிஞ்சுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே பௌர்ணமி நாட்களில் எல்லா வகையிலுமே சிறப்பு பூஜைகள் எல்லாமே செய்யப்படுதுங்க. எல்லா வகையிலுமே சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது. பௌர்ணமி நாளில் இந்த லிங்கத்துக்கு நாம் அபிஷேகம் செய்யும் பொழுது இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் சாய்ந்த வண்ணம் இருக்குது. சில பௌர்ணமியில் இடதுபுறம் சாய்ந்தபடி இருக்கிறது, சில பௌர்ணமியில் வலதுபுறம் சாய்ந்தபடி அந்த லிங்கம் இருக்குதுங்க. இங்கே வேஷ்டி சிலர்லாம் அந்த லிங்கத்துக்கு சாத்துறாங்க, சிலர் பூமாலை கொண்டு சாத்துறாங்கங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகள், அப்புறம் பௌர்ணமி நாட்கள், அதுக்கடுத்தது மகா சிவராத்திரி நாட்கள், அந்த நாட்கள்லாம் இங்கே விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறுதுங்க. பௌர்ணமி நாட்களில் அன்னதானமும் இங்கே சிறப்பாக செய்யப்படுகிறது. இந்த மகானுடைய சர்பசித்தருடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா ராகு கேது தோஷம் விலகிறதோடு மட்டும் இல்லாமல் முன்ஜென்ம கர்ம வினைகள் எல்லாமே விலகி நம்முடைய ஜாதகத்துக்கும் ஒரு பலம் சேருதுங்க. அதனால் ஸ்ரீ சர்பசித்தரை சென்று வணங்குவோங்க. இந்த ஸ்ரீ சர்பசித்தருடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்குன்னா மாங்காடு அம்மன் கோவில் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் கோவிந்தராஜபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பகுதியில் ஸ்ரீ சர்பசித்தருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. அதனால் மகான்கள், யோகிகள், தபசிகளுடைய ஜீவசமாதிகள் சென்று தியானம் செய்வோம். கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு காரியங்களில் வெற்றியடைவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன்.
வணக்கம்.